வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான முறையில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புளி, சோம்பு, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்காக மறுபடியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் சிகப்பு மீன் சொல்லக்கூடிய சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நல்ல உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 6 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு பார்க்கலாம். வதக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி நல்லா சூடான பிறகு நம்ம வதக்கிறதுக்காக வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால நான் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10 பல் பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூனே ஓகே தான். 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வதங்குறதுக்கு தான். பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நான் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். நீங்களும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆயில் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். மறுபடியும் தாளிக்கும் போது வேறு சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வர வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ நைஸாக அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம குழம்பு வைக்க தேவையான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கு கம்மியாக சேர்த்துட்டா கூட ஓகே தான். கசப்புத்தன்மை இருக்கும். வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு நல்லா வெடித்து வந்த பிறகு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணி. அதுவும் நல்லா வதங்கி வர வெயிட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வதங்குறதுக்கு. பாருங்கள் எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அது கூட நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணியாக சேர்க்காமல் புளி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா திக்காக வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் புளி சேர்த்துருக்கேன். 2 எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் அதே புளியை கரைச்சிட்டு குழம்பு திக்காக இருக்கிறதுனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் புளித்தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் நிறைய இடத்துல உப்பு போட்டிருப்பேன் வதக்கிறதுக்கு, வெங்காயம் தக்காளி வதக்கலாம். அதனால் நான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இன்னமும் எண்ணெய் பிரிஞ்சு வரல. மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதி வந்த பிறகு நம்ம மீன்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரே இடத்துல மீனை போடாமல் தனித்தனியாக ஒரு இடமா தள்ளி போடும். சங்கரா மீன், கிழங்கா மீன் இதெல்லாம் முள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு சாப்பிட கொடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்ப. இப்போ மீன்லாம் போட்ட பிறகு ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போடாமல் அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஏன்னா வேர்த்து தண்ணியெல்லாம் அதுக்குள்ளேயே ஊற்றும். அதுக்கு பிறகு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா குழம்பு நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை நான் உருவாமல் கொத்தோடு வச்சுருக்கேன். அப்படியே கொத்தோடு அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட சாரெல்லாம் இறங்கிட்டு அந்த ஃப்ளேவர்லேயே அந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளிக்கவும் சேர்த்துக்கோங்க, இப்படியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இப்போ நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 4 துண்டு, 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சோம்பு, அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் அரைஞ்சிடும். அடுத்து இஞ்சி பெரிய சைஸாக போட்டிருக்கேன். அதையும் கூட பொடியாக கட் பண்ணி போட்டோன்னா சீக்கிரம் அரைஞ்சிடும், மிக்சர் ஜாரில் திப்பியாக நிற்காமல். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும், அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள்லாம் சில பேர் சேர்ப்பாங்க, நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். மிளகாய்த்தூள் மட்டுமே எனக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சோம்னா தான் மசாலாலாம் நல்லா ஒட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக புளிப்புதோடு அந்த கவுச்சி தன்மைலாம் இல்லாமல் இருக்கும். நான் லெமன் சேர்க்கல, கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டுமே சேர்த்துருக்கேன். அதுவே நல்லா ஒட்டி அந்த ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மீனில் கலந்து விட்டுக்கலாம். இடையிலெல்லாம் மசாலா வச்சு விட்டுருங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த மசாலாலாம் அதில் ஒட்டுற அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கு பிறகு எடுத்தோன்னா அந்த மசாலா இன்னுமுமே அந்த மீனில் சார்ந்து நல்லா வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் நான் வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா ஒட்டி வந்துடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது தான். இப்போ இந்த மாதிரி எவ்வளோ கலராக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ கலராக பார்க்கவே ஒட்டி நல்லா மசாலாலாம் ஒட்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை பொரிச்சிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த மீனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரு 5 to 10 நிமிஷம் வரை நல்லா குக் ஆகிற அளவுக்கு வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டோம்னாலே கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.